Hello student, welcome to Last Minute Maths channel. Class 9th exercise 1.5ல first sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு Venn diagram கொடுத்துட்டாங்க 7 subdivision ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ Venn diagram நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, a minus b. ஸோ a minus bன்னு வரும்போது a இருக்கு இல்லைங்களா, இந்த a செட் எடுத்துகிட்டு அதில் உள்ள b எலமெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சுது. b எலமெண்ட் மட்டும் நமக்கு வேண்டாம், மீதி இருக்கிற எலமெண்ட் எல்லாம் 3 4 6 அவ்வளோதான் உங்களோட a மைனஸ் பி. அதே மாதிரி b மைனஸ் சி பார்த்திங்கன்னா பியிலேருந்து சியை மட்டும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ சியில் இருக்கிற எலமெண்ட் எதுவுமே பிக்குள்ளே வரக்கூடாது. ஓகே, அப்போ -1 5 7. ஸோ b மைனஸ் சி என்னது -1 5 7. அடுத்து a டேஸ் யூனியன் b டேஸ். a டேஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யூனிவர்சல் செட் u இருக்கு இல்லைங்களா, இந்த யூவில் ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற எலமெண்ட் எல்லாம் எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஏல இருக்கிற எலமெண்ட் எல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 1 மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், -3 0 1 2 5 7 8 இதெல்லாம் எழுதியாச்சு ஏ டேஸ்க்கு. பி டேஸ்க்கு என்ன பண்ணணும், பியை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற யூனிவர்சல் செட்டில் இருக்கிறதோ ஏக்குள்ளது பிக்குள்ளது எல்லாம் ஏசி எல்லாம் சேர்த்து எழுதணும். பியில் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதெல்லாம் வரக்கூடாது, சரிங்களா. அப்போ -3 0 1 2 3 4 6 ஓகே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் எடுக்கும்போது எல்லா எலமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். அப்போ ஏ டேஸ் எழுதிக்கணும், பி டேஸ் எழுதிக்கணும். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்து எழுதுனீங்கன்னா முடிஞ்சது. -3 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ -3 0 1 2 நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் காமனாக இல்லை. ஓகே, ரெண்டையும் எழுதி இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். நான் ஜஸ்ட் எழுதிட்டேன் மேலே இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, பி யூனியன் சி த ஹோல் டேஸ். அப்போ நம்ம பிக்சர் பார்க்கும்போது பி யூனியன் சி த ஹோல் டேஸ், பியையும் சியையும் சேர்த்து எழுதிட்டு பி யூனியன் சேர்த்தா ரெண்டு ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ரவுண்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பி யூனியன் சி டேஸ்ன்னு வரும்போது. ஸோ அப்போ பேலன்ஸ் வெளியில் என்ன இருக்குது, 1 2 4 6 இந்த 4 எலமெண்ட் மட்டும் தான் நமக்கு வரும் பி யூனியன் சி த ஹோல் டேஸ்க்கு. 1 2 4 6 என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி யூனியன் சி. நம்ம லெட்டர்ஸ் எழுதுறதை விட பிக்சர் பார்த்து நம்ம போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ பி யூனியன் சி என்னது, இந்த ரெண்டு ரவுண்டு பி செட் சி செட். இதை எதில் மைனஸ் பண்ணணும், ஏல மைனஸ் பண்ணணும். அப்போ ஏல இதுவும் இந்த 2 செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணிடணும். அப்போ ஏல பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ 4 6. இப்போ 7th சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் என்ன எலமெண்ட்ஸ், பிக்கும் சிக்கும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, -2 இருக்குது. அந்த -2வை ஏலேருந்து மைனஸ் பண்ணணும். ஏன்ற செட்டில் 5 எலமெண்ட் இருக்குது, இந்த -2வை மட்டும் மைனஸ் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன, -1 3 4 6 அவ்வளோதான் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. தேங்க்யூ.